Hi friends, welcome to Pranav Samayal. இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ரெசிபி நோம்பு கஞ்சி. இந்த ரமலான் மாசத்துல எல்லாமே நோம்பு இருந்துட்டு அப்போ வந்து இந்த கஞ்சி ஈவினிங்ல சாப்பிடுவாங்க. அவங்க ஃபுல் டே வந்து விரதம் மாதிரி இருக்கிறதுனால இந்த நோம்பு கஞ்சி ஹெல்த்திக்காக அவங்க எடுத்துப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி வந்து 3 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். அப்பதான் வந்து சீக்கிரமாகவே வேகும். அதனால வந்து ஊற வச்சிருக்கேன். 3 டம்ளர் பச்சரிசி, ½ டம்ளர் வந்து பாசிப்பருப்பு, அப்புறம் வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இந்த மாதிரி நீட்டா கட் பண்ண இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி தான், ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கலாம். சின்ன சைஸ்னா 2 எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு தக்காளி மட்டும் போதும். புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய். நான் இன்னைக்கு வந்து மட்டன் போட்டு செய்ய போறேன். மட்டன் வந்து கீமா மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கேரட் எடுத்திருக்கேன். நீங்க வந்து வெறும் வெஜிடபிள் மட்டும் போட்டு செய்றீங்க அப்படின்னா பச்சை பட்டாணி எல்லாமே வந்து போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து நான் கேரட்டும் கொண்டக்கடலையும் சேர்த்துக்க போறேன். பாசிப்பருப்பு போட்டோம்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதனால நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். நீங்க வந்து கடலைப்பருப்பு கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். தோரம்பருப்பு சேர்த்துக்கிறதுனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். தாளிப்புக்கு வந்து பட்டை, கிராம்பு, வெந்தயம், பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர்ல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில். இதுல வந்து தாளிப்புக்கு வச்சிருக்க பட்டை, கிராம்பு, வெந்தயம், பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். இதுல வந்து இஞ்சி, பூண்டு, இதுல வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகாவை அதிகப்படுத்திக்கலாம். காரம் கொடுக்க போறது வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். இதை வந்து அப்படியே நான் கீராம முழுசாவே சேர்த்திருக்கேன். இப்ப தக்காளியை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே லைட்டா வதங்கினா போதும். ரொம்பவும் மசியணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே அப்படியே குக்கர்ல வேக தான் வைக்க போறோம். இதுல கேரட்டை சேர்த்துக்கலாம். இதுல மட்டனை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை நான் வேக வைக்கல, அப்படியே தான் வந்து ஊற வச்சு சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த அரிசி எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு 6 to 7 விசில்ஸ் வரைக்கும் வைப்போம். அப்பவே இந்த கொண்டக்கடலை எல்லாமே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். அடுத்ததா இதுல பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுல இப்ப கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். இந்த இதுக்கு தேவையான அளவு, கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் சேர்க்கறதுனால கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் தவிர்த்து கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஆனா நோம்பு கஞ்சில எல்லாம் மிளகாய் தூள் சேர்க்க மாட்டாங்க. பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் அதுல இருக்கும். இதுல தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்பதான் வந்து நல்லாவே குலைவா வந்து வெந்து வரும். நான் இன்னைக்கு 3 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்தாப்புல நான் தண்ணி சேர்த்துக்க போறேன். தேவையான அளவு வரைக்கும் நான் தண்ணி ஊத்தியாச்சு. இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்ச பிறகு அரிசியை போட்டு விசில் வச்சுக்கலாம். இப்பதான் லைட்டா வந்து கொதி வர பாக்குது.
இது வந்து இன்னும் நல்லாவே கொதிக்கணும். கொதிச்சோன்னே ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததும் நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை போட்டுட்டு நல்லா கிளறிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 7 விசில் வரட்டும். நல்லாவே குழஞ்சு வந்திருக்கும். விசில் வந்து ஒரு 7 விசில் வச்சு இறக்கிட்டேன். இது வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் வந்து இதை டபராவில் வந்து மாற்றிக்க போகிறேன். இன்னும் வந்து இது நல்லா குலைவாகணும். அதனால நான் டபராவில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் தேவைப்படுது. நான் மாற்றிக்கிறேன். இதை வந்து நான் ஒரு பெரிய டபராவில் மாற்றிட்டேன். ஏன்னா அதிக அரிசி எடுத்திருந்ததுனால குக்கரில் வந்து நல்லாவே வெந்துருச்சு. 7 விசில் வச்சு நல்லா வெந்துருச்சு. தாராளமாக இருக்கட்டும்ன்ட்டு நான் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நல்லா சூடு பண்ணிக்கணும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துக்கணும். நோம்பு கஞ்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். அது வந்து ஒரு கொதி வந்தோடனே தேங்காய் பால், நான் வந்து தேங்காய் ஒரு மூடி, பாதி மூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து கண்டிப்பாக லாஸ்ட்டாக சேர்க்கணும். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்க்கும் போது தான். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். சூப்பரான நோம்பு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து நோம்பு கஞ்சி குடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட பிரணவ் சமையல் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.